ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு ஸ்குவாடா போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகும். 2வது ரவுண்டு ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆனா என்ன ஸ்குவாடா சேர்ந்து மறுபடியும் அடிச்சு கொடுத்தாங்க. சரி இதுக்கு மேல விட்டா இவங்க இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எங்க டீம்ல எல்லாருமே கன் எடுத்து ஆட ஆரம்பிச்சோம். நாங்க கன் எடுத்து ஆட ஆரம்பிச்ச ரவுண்டுல இருந்து அவங்க ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கவே இல்ல. அவங்க 2 ரவுண்டு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க அடிச்ச எல்லா ரவுண்டுமே எமௌண்ட் போட்டு தான் அடிச்சோம். அதுக்கு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த ஸ்குவாட்ல எல்லாரும் நம்மளுக்கு ரிக்யூஸ் கொடுத்தாங்க. சரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. சரி அக்செப்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்னு கேட்டா அவங்க எடுத்த உடனே ப்ரோ வாங்க ப்ரோ ஃப்ரெண்ட்லியா ரூம் மேட்ச் போடலான்னு கேட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்லி அதெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்குவாட கூட்டிட்டு மேட்சுக்கு போனா அவங்க ஜெயிச்ச மொத ரவுண்டே வச்சு எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் இந்த மேட்சை ஃபன்னா கொண்டு போலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவங்க இப்பவுமே எமௌண்ட் போட்டு இப்படி பண்றாங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா வெளியே வந்து என்னென்ன பேசுவாங்க. அதனால எங்க டீம்ல எல்லாருமே இந்த மேட்சை சீரியஸா எடுத்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருப்போம். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நாங்க இந்த மேட்ச் எவ்வளவுதான் சீரியஸா எடுத்தாலும் நாங்களும் நிறைய ரவுண்ட் அடி வாங்கியிருப்போம். ஆனா இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. ஆப்போனன்ட் பிளேயரும் நல்ல தரமா பிளே பண்ணாங்க. ஆப்போனன்ட்ல இருந்த 4 பேருமே நம்ம டீமுக்கு நல்ல டஃப் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் இந்த மேட்ச் டஃப் கொடுத்த ஆப்போனன்ட் டீம் ஜெயிச்சுதா இல்ல சீரியஸா எடுத்த நம்ம டீம் ஜெயிச்சுதானே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த மேட்ச் நல்லா இருந்ததா இல்ல நல்லா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படி நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம்னா இதுக்கப்புறம் டெய்லி ஒரு மேட்ச் சப்ஸ்கிரைபர் ஸ்கோர் கூட போடலான்னு இருக்கிறேன். அது நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஆப்போனன்ட் டீம்ல கனெக்ட் ஆகி நீங்க என் கூட ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வேற ஒண்ணும் இல்ல. கமெண்ட்ல ரூம் மேட்ச் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதுல நான் ஒரு டீமை செலக்ட் பண்ணி டெய்லி ஒரு மேட்ச் போடலான்னு இருக்கிறேன். கண்டிப்பா ஆனா ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த வீடியோ போட்டுருவேன், கவலைப்பட்டுறாதீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் நான் முடிவு பண்ணுவேன் இதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி வீடியோ போடணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. Double takedown. Very close.